World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். பூரம் அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய ஏன்னா ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் இல்லையா? ஸோ அந்த காதலுக்காகவே ஏங்கி தவித்து, ஓகேங்களா, காதலில் தோல்வி அடைந்தும் ஆனாலும் அதுக்கப்புறம் என்னதுங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றியை ரசிக்கக்கூடிய ராசி. அதாவது இறைவனையே காதலித்து இறைவனுடைய கலந்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம். ஸோ ஆத்மாத்மமான ஒரு காதல் அப்படின்னு இந்த பூர நட்சத்திரத்துக்கு எப்பயுமே உண்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5வது ராசியில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் எல்லாரையும், அதாவது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மக்களையும் கவர்ந்திருக்கக்கூடிய சக்தி இந்த பூர நட்சத்திரத்துக்கு எப்பயுமே உண்டு. பார்த்தவொன்னே இயல்பாகவே எல்லாத்தையும் ஈர்த்துருவார். அந்த சக்தி பூர நட்சத்திரத்துக்கு எப்பயுமே உண்டு. இதில் 4 பாதங்களுக்கும் 4 விதமான பலன்கள் இருக்குது. ஓகேங்களா? பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே தலைமைத்துவத்தை எதிர்பார்க்கும். எல்லா இடங்கள்லையும் நான் தான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய திறமையால், தன்னுடைய பேச்சால் அடுத்தவங்களை ஈஸியாக கவர்ந்துடும். பூரம் 2 என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எது செஞ்சாலும் சரி அது எனக்கு ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்க்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இருக்கணும், எனக்கு தேவையான ஒரு கிரெடிட் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பூரம் 3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் எதிர்பார்க்கும். எங்கே போனாலும் என்னோட சந்தோஷம் எப்படி இருக்குது, நான் இப்படி தான் இருக்கணும், சொகுசு அப்படின்ற இல்லையா, அதை பூரம் 3 எதிர்பார்க்கும். அடுத்தது பூரம் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு விட்டு கொடுத்துட்டு, என்ன அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிடும், இழந்துரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க பூரம் 4. இது மட்டும் கிடையாது, பூரம் சார்ந்த நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம். இது சும்மா ஒரு சோறு பருக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கப்படுது. பூரத்துடைய இயல்பான கேரக்டர் என்ன, அதோடைய பொருட்கள் என்ன, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, சின்னங்கள், மலர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களாகட்டும், இதை ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருந்தால் எப்படியெல்லாம் வேலை செய்யும்ன்ற விஷயங்களை வரக்கூடிய 22ஆம் தேதி வகுப்புலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வகுப்பில் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.